ஹாய் ஒருவன் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கெல்லாம் வணக்கம். ஸோ பயாலஜி படிச்சுட்ருப்பீங்க, கண்டிப்பாக படித்து முடிச்சிருப்பீங்க நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாம். ஸோ இந்த வீடியோ நல்லா பாருங்கள். எந்த லெசன்ஸ் நல்லா படிச்சிருக்கணும், எந்த 2 மார்க் 3 மார்க் எழுதணும், ஸோ எழுதுனா நல்லாயிருக்கும், டயக்ராம்ஸ் என்ன வரும் அண்ட் 5 மார்க்ஸ் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இது ஒரு ஜூலை கொஷின் பேப்பர், அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பர். இதில் இருக்க கொஷின்ஸே ஒரு 10 மார்க் பக்கம் வரும். ஸோ 1 மார்க் புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. 8 1 மார்க் அசால்ட்டாக 1 மார்க்லேயே உங்களுக்கு ஒரு 13 14 அடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பாட்னியில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு புக் பேக்கை நல்லா படிங்க. அப்படி படித்த மாதிரி இருந்தால் பாட்னியில் புக் பேக் நான் சொன்ன கொஷின்ஸ் படிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு 9 லெசன் படிங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பாருங்கள், இது ஒன்று இதெல்லாம் புக் பேக் தான். வாட் இஸ் பை ப்ரோக்ராம் செல் டெத் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் டயக்ராம் பாருங்கள், ஓப்பன் வாஸ்குலர் பண்டல், வாஸ்குலர் கற்றை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வாஸ்குலர் கற்றையின் வரைபடம். இந்த வாஸ்குலர் கற்றையின் வரைபடம் ஐ திங்க் 9வது 10வது லெசன்லேயும் இருக்குது. தயவு செய்து அந்த படத்தை பார்த்துருங்க. மிட்டாசிஸ், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மிட்டாசிஸ், நீங்கள் மிட்டாசிஸ் மியாசிஸோட டிஃப்ரென்ஸ் படிப்பீங்கள்ல, அதோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அதுலேருந்தே அந்த டிஃப்ரென்ஸ்லேருந்து எழுதிருங்க, அவ்வளோதான். ஸோ எல்லாமே நம்ம சொன்னதான். ஃப்ளோரல் ஃபார்முலா ஃபார் பைசெக்சுவல் வித் பிராக்டேட். ஸோ எதோட ஃப்ளோரல் ஃபார்முலா எழுத சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். சரி, இதுவும் புக் பேக் தான். ஸோ அந்த 4th லெசனில் இருக்கும். அந்த 4th லெசன் இருக்கக்கூடிய ஹைபிஸ்கஸ் ரோசா இசோரா தேலஸ், இந்த மாதிரி 4 ஃப்ளோரல் ஃபார்மல் ஃப்ளோரல் டயக்ராம் இருக்கும். ஸோ அதில் ஒன்று தான் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு இன்னொன்று இருக்குது, தத்துரா மெட்டல், சங்கபுஷ்பம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலிம்சிப்பா, அதுவும் பார்க்கணும். பாருங்கள், தத்துரா மெட்டலோட ஃப்ளோரல் ஃபார்ம், அந்த ஃப்ளோரல் ஃபார்மாக ஃப்ளோரல் டயக்ராமோட கண்டிப்பாக பாருங்கள். 2 மார்க்லையும் கேட்க, 3 மார்க்லையும் கேட்கலாம். 8th லெசனோட புக் பேக்கு நியூக்ளியோடைட் நியூக்ளியஸ், அதுக்கு தான் சொன்னேன். பாட்னி பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 9 முடிக்கு புக் பேக் 2 மார்க் 3 மார்க்காவது படிங்க, நான் சொன்னது படிங்கன்னு. இது ஓகே. டெஸ்ட் டியூப் பானல் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டிருக்காங்க. பொட்டேட்டோ ஆஸ்மோஸ்கோப்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுறது. அதுவும் டெஸ்ட் டியூப் பானல் எக்ஸ்பெரிமெண்ட்டும் டூ யூ நோ பாக்ஸில் இருக்கும் 9th லெசனில். ஸோ இதை மட்டும் 11th லெசனில் இதை மட்டும் கோத்ரூ பண்ணுங்கள். செலரைட்ஸ் வித் தேர் டைப்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி 5 மார்க் பார்த்திங்கன்னா டேப் ரூட் மாடிஃபிகேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சுங்க. இதுவும் பார்த்துக்கோங்க. இது 12th லெசன், பட் ஆனால் டேப் ரூட் மாடிஃபிகேஷன் 3rd சாப்டர் கண்டிப்பாக படிச்சிருங்க. அப்புறம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், 5 கிங்டம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ 5 மார்க்கும் நான் சொன்னதெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜுவாலஜியில் எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் சீன் இன் ஃப்ராக், இது ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க புக் பேக்கு. மியூல் இன் நேச்சர், இதில் பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடியது 1 2 4, அதுக்கப்புறம் 1 2 4, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 9 10 11 12, இதில் எல்லாம் புக் பேக் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே ஓரளவுக்கு எழுதிடலாம். நேம் தி ஃபிலமெண்ட்ஸ், இதுவும் புக் பேக்கு. லம்ப்பு புக் பேக்கு. பெக்குலர் டக்கு 12th லெசன்லாம் பார்த்துருங்க, 3 மார்க்கில் கேட்டிருக்கேன். பிளைண்ட் ஸ்பாட்டு, அந்த ஐ லெசனு. ஸோ எல்லாமே நம்ம சொன்னதாக வந்திருக்கு. அதே மாதிரி 3 இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் போனி ஃபிஷஸ், ஈஸி. இதுவும் ஈஸி. கனெக்டிவ் டிஷ்யூ. ட்ரா அண்ட் லைவ் தி நியூரான் கேட்டிருக்காங்க. நியூரானை வரைகிறதுக்கு நியூரான், கிட்னி, நெஃப்ரான், இந்த டயக்ராம்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹார்ட்டு, அதுக்கப்புறம் அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டயக்ராம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிம்டம்ஸ் நான் சொல்லி இந்த 8th 9th 10th லெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் தான் கேட்டிருக்காங்க. எல்எஸ் ஆஃப் கிட்னி கேட்டிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக், இதே மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி அந்த 4th லெசன்லேருந்து ஏதோ ஒன்று கேட்டுருவாங்க, சரிங்களா. எல்எஸ் ஆஃப் கிட்னி பார்த்துக்கோங்க, சரிங்களா. நெஃப்ரானும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 12th லெசனும் ஒன்று கேட்டுருவாங்க. 12th லெசன்லேயும் நான் சொன்னதெல்லாம் பார்த்துக்கோங்க. பாம்பி மாதிரி கேட்டிருக்காங்க. டீட்டெயில் அக்கௌண்ட் ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் ஹார்மோன்ஸ், இதுவும் பார்த்துக்கோங்க. தைராய்ட் கிளாண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ நேற்றே சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ டயக்ராம் மஸ்ட்டு. டயக்ராம் பார்த்தாலே ஒரு 10 மார்க் எடுத்துனான்னு வைங்களேன். பாட்னி ஜுவாலஜிலையும் டயக்ராம் என்னென்ன டயக்ராம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கனாலே போதும். தேங்க்யூ.